எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய அரசியல் பயணம் இது 3வது சாப்டர். ஆக்சுவலாக 1990 இதே தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. அந்த பிஜேபியோட இருக்கக்கூடிய எந்த அணி இருக்கோ அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1992 சுகபிரம்ம மகரிஷியுடைய ஒரு தொடர்பு நாடி வழியாக எனக்கு ஏற்பட்டது. அப்போது என்னை 9 நாள் விநாயகரை அருகம்புல் வச்சு 11 சுற்று சுற்றிட்டு வர சொல்லி எனக்கு அந்த நாடி வந்தது. பண்ணினேன். அந்த 10வது நாள் அன்னைக்கு எனக்கு 6 மாதமாக கொடுக்க வேண்டிய ஒரு 10,000 ரூபா பணம் வரலை. கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தேன். அன்றைக்கி தான் கோர்ட்டுக்கு போகிறேன். அவன் என் காலில் விழுந்து 11,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போனான். கேஸை விட்ரா பண்ணிட்டேன். அதற்கு பிறகு இந்த இதில் கொஞ்ச நாள்லேயே நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் நம்முடைய ஃபிலிம் சேம்பரும் சேர்ந்து பாசத்தலைவிக்கு பாராட்டு விழா அப்படின்னு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்காக ஒரு பாராட்டு விழா. அதில் நான் ஒரு 5 நிமிஷம் ட்ராமா போடணும். சின்னதாக ட்ராமாலேருந்து ஒரு போர்ஷன். ஆனால் எனக்கு ட்ராமா இருக்கே சார் அன்றைக்கி நாரதகான சபாலேருந்து ஒன்று 6:45 விட்டுறேன்ப்பா. நீ பாட்டு கிளம்பி 7 மணிக்கு தான் இப்போ ட்ராமா கரெக்டாக போயிடுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி பிரமிட் நடராஜன் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அங்கே வண்டியை விட்டுட்டே எடுக்க முடியாதபடி பண்ணிடாதீங்கன்னா. அப்போ ஐ திங்க் நம்முடைய சிட்டி கமிஷனர் மிஸ்டர் நட்ராஜ் தான் இருந்தார் நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, கான்வாய் இந்த பக்கம் நிற்கும், அந்த சைடில் நிறுத்திக்கங்க ஸ்டேஜ் பக்கத்தில். நீங்கள் அந்த உங்கள் ஷோ முடிஞ்சோன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் மவுண்ட் ரோடு வழியாக போயிடலாம் அப்படின்னா. சரி சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டேன். அதன் பிறகு கரெக்டாக 7 நிமிஷம் பர்ஃபார்ம் பண்ணேன். அது எனக்கு ஸ்டேஜ் கொடுத்தது 6:55க்கு கொடுத்தாங்க. 7 நிமிஷம் பண்ணேன். அப்போது என்னுடைய சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ட்ராமா, அந்த நாடகத்தை ஹனிமூன் இன் ஹைதராபாத்னு போட்டது. அதை நாங்கள் சிஎம்பிஎம்னு மாற்றி வச்சுக்கிட்டோம். அந்த நாடகத்தை சின்னதாக வருது. நீ எவ்வளோ பெரிய நீ பிஎம்மாக இருந்தாலும் இங்கே சிஎம் தான் கெத்து, சின்ன மாப்பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் ரசித்து சிரித்தது தூர்தர்ஷன் அண்ட் சன் டிவி மட்டும்தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். போட்டாங்க. அப்படியே சிரித்து சிரித்து அவங்க முகம் செவந்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு எவ்ரி வேர்டு, ஏன்னா அது ஒரு 7 நிமிஷம் ப்ளே. கிட்டத்தட்ட அந்த 7 நிமிஷம் பிளேயில் ஒரு 25 லாஃப்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். அது ஆச்சு. அப்புறம் அப்படியே ஸ்டேஜிலேருந்து சிஎம்க்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். கரெக்டாக 7:20 ட்ராமா. நாரதகான் சபாவுக்கு வந்தால் கிருஷ்ணசாமி சத்தம் போடுறாங்க, என்னடா விளையாடுறேன். இல்லை சார், அங்கே தான் ஒரு ட்ராமா போட்டு வந்தேன். ஓ, சிஎம்முக்காகவா? நடக்கட்டும் போ ஆரம்பி ட்ராமாவை அப்படின்னாரு. 7:20க்கு ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ இதுவாக அங்கேருந்து மவுண்ட் ரோடு வழியாக நாரதகான் சபாவுக்கு வந்தது. அதற்கு ஒரு 4 நாள் கழித்து திரு நடராஜன் அவர்கள், சசிகலா நடராஜன், எம்என் நடராஜன் என்னை கும்பகோணத்துக்கு அவருடைய பத்திரிகை, அவர் ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த பத்திரிகையோடைய ஆண்டு நிறைவோ இல்லை அந்த பத்திரிகையோட ஆரம்பமாக ஞாபகம் இல்லை, அதுக்கு வர சொல்லி நிறைய பேர், நான், ராஜேந்திரகுமார், அப்புறம் நிறைய ரைட்டர்ஸில் நிறைய பேர். எனக்கு எக்மோரில் ட்ரெயின் ராத்திரி கரெக்டாக 9:30க்கோ என்னமோ விமானம் போட்டுருக்கு ட்ரெயின். அது ஆக்சுவலாக தஞ்சாவூர் திருச்சி போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். அது டிக்கெட்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு கலைவாணர் அரங்கத்தில் ட்ராமாவை முடிச்சுட்டு நான் அங்கே நேர ஸ்டேஷனுக்கு போகிறேன்ட்டு வீட்டில் சொல்லிவிட்டு, அதனால் வீட்டிலேருந்து கார் எடுத்துக்காமல் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து போயிடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். என்னுடைய சூட்கேஸையும் எடுத்துகிட்டு போயிட்டேன்.
ஏன்னா சின்ன புக்கு ஃபங்க்ஷன் தானே, இதை கோவிலுக்கு போகிறோம், மறுபடியும் சாயங்காலம் கிளம்பி வர போகிறோம். சின்ன சூட் கேஸ் தான், ஒரு ஹேண்ட் பேக்கேஜ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. போயிட்டேன். நான் ட்ராமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் கலைவாணர் அரங்கத்தில் பிஆர்ஓ இந்த சைட் ரூம்லேருந்து, சார் சிஎம் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் சார். சிஎம் வீட்டிலேருந்தா? நேற்றுக்கு நான் ஒழுங்காக தானே பண்ணேன், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி திட்ட போகிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி வருவேன். அது கூட லைன் கட் ஆகிடும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா என்னோட சீன் வந்துடும். மறுபடியும் சீனுக்கு ஓடுறேன். அந்த சீன் நடத்தி தான் போகுது அப்படின்னு சைட்லேருந்து ஒரு சிக்னல். அதுக்காக சீனை பாதியில் விட முடியாது. நான் அந்த சீனை முடிச்சுட்டு உள்ளே போகிறது கூட அங்கே லைன் கட் ஆகிடும். இதே விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு எனக்கு புரியல. என்னடா இது வம்பா போச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ட்ராமா முடிஞ்சு போச்சு கரெக்டாக. ஏன்னா இன்னைக்கு 9 o'clock முடிச்சுட்டு நான் ஸ்டேஷனுக்கு ஒரு 9:15 போயிடல. எக்மோர் தானே, அப்படியே ரைட்டில் போய் லெஃப்ட் திரும்பினா எக்மோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு பைக்கோட ஒருத்தன் ரெடியாகவும் இருக்கும், நம்ம ட்ரூப்லேயே ஒருத்தன். சரின்ட்டு எக்மோர் போயிட்டேன். எக்மோர் போயிட்டு அது அந்த லாஸ்ட்டு 7-8 அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வரத்துக்கு முந்தின இது. அப்போ தான் நம்ம காரே நேரம் அந்த பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போகலாம். அந்த மாதிரியாக இருந்தது எக்மோரில். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஒரு மாதிரி சாஞ்சிருச்சு. கொஞ்சம் நேராக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், மையமாக இருக்கணும்ட்டு தான் கொஞ்சம் திருப்பினேன் கேமராவை. வச்சுட்டேன். அப்போ அங்கே இருக்கிற 2-3 பேரோட விக்ரமன் சார்லாம் வந்திருந்தார் நினைக்கிறேன். விக்ரமன் எல்லாம் நிறைய ரைட்டர்ஸ், பெரிய பெரிய ரைட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் நான் எவ்வளோ பெரிய ரைட்டர்னு தெரியாது. பட் ஒரு நடிகன், பாப்புலரான நடிகன், நாடகங்கள்லாம் நாடக கதையை எழுதக்கூடியவன், அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து அங்கேருந்து ஒரு போலீஸ்காரர் ஓடி வர்றார். சார் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். என்னங்க இது சிஎம் ஆஃபீஸுங்கிறீங்க? எனக்கு டவுட், நம்ம ட்ராமா போட்டோமே அதை வச்சு யாராவது சின்ன மாப்பிள்ளைன்ட்டு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நான் நேராக போகிறதுக்கு முன்னாடி அந்த லைனை கட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வாங்குங்க, நான் திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்லுங்கன்ட்டு சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நானும் தடன்னு அந்த மேலே படியெல்லாம் ஏறி மூச்சு அடக்கி அங்கே போகிறேன். என்னென்னு 15 நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பிடுமே. சார் வந்துடுறேன், பொட்டி இங்கே இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா அப்படிங்கிறார் ராஜேந்திரகுமார். நான் போனேன். போயிட்டு டயல் பண்ணால் வணக்கம் முதலமைச்சர் இல்லம்மா. ஓ சார், நான் எஸ்வி சேகர் பேசுகிறேன். சார் நான் ஜவஹர் பாபு பேசுகிறேன், நான் சிஎம் உடைய பிஏ சார். அம்மா உங்களோட இந்த கும்பகோணம் நிகழ்ச்சிக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்னது கும்பகோணம் இதுக்கா? ஆமாம் சார், எனக்கு ஒன்றும் அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நான் இல்லை அது ஒரு அரசியல் ஒரு டேர்ன் எடுக்கும்னு நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறேன். சார் எனக்கு அம்மாவை தெரியும், சிஎம் தெரியும், அவங்கள 70வது வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எஸ்வி வெங்கட்ராமன் பையன்னு தெரியும். ஆனால் பர்சனலாக ஒன்றும் தெரியாது. என்ன தான் சொன்னாங்களா? ஆமாம் உங்களை தான் சொன்னாங்க சார். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க திடீர்னு இப்போது? என்ன சார் இது அப்படிங்கிறதுக்குள்ள நான் பார்க்குறேன் ட்ரெயின் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. சார் ட்ரெயின் போகுது. பரவாயில்ல சார், உங்கள் லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்கியாச்சுன்றார். லக்கேஜை இறக்கியாச்சா? ஆனால் ஏன் சார் வண்டி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. இல்லை தாம்பரம் வரைக்கும் ஆள் போட்டிருக்கோம் உங்களை கீழே இறக்கி விடுறதுக்கு. பயந்து போயிட்டேன்னா என்னடா இது வம்பா போச்சுன்னு. சரி சார், நான் இப்போ என்னை இறக்கி விட்டுட்டீங்க, நாளைக்கு நான் வரேன். நான் அந்த என்னை இறக்கி விட்டுட்டீங்க. நான் இப்போ மிஸ்டர் நடராஜனுக்கு என்ன சொல்கிறது? அவர் ஒன்றும் திடீர்னு நான் அவர்கிட்ட போய் வரேன்னு சொல்லி எனக்கு டிக்கெட்லாம் போட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஏன் வரல அப்படின்னா ஒரு காரணம் சொல்ல வேணாமா? அதுவும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்துருக்காங்க, திடீர்னு நான் வரலன்னா என்ன சார் சொல்கிறது? சார் நீங்கள் தான் எவ்வளோ ட்ராமா எழுதுறீங்க, உங்களுக்கு ஒரு சீன் பண்ண தெரியாதா? ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். உடனே எனக்கு டக்குன்னு இதெல்லாம் தெய்வ அருள்ங்கிறேன். அந்த சுக்கர் எனக்கு நான் அவரை நான் ஆக்கிரமித்து இந்த சிந்தனையெல்லாம் அப்போல்லாம் ஓம் ஸ்ரீ சுக்கர் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போது சிஎம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டுமா சார்?
அப்படின்னா. ஓ நல்ல ஐடியாவாக இருக்கே, சொல்லிடுங்க சார். பொய் சொல்ல முடியாது சார், நாளைக்கு எனக்கு சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதானே, இல்லைன்னாக்க நான் பொய் சொல்லிட்டேன்னு நினைப்பேன். சார் நாளைக்கு உங்களை சிஎம் பார்க்குறாங்க, ஓகேயா? ரைட். நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சிஎம்ஓ பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சார். நாங்கள் ஒரு 19-20 பேர். என்னது அப்படின்னாரு. இல்லை சார், எங்கள் ஃபேமிலியே சந்தோஷப்படுவாங்க இல்லையா சார், எல்லோரும் பார்க்கணும். நான், எங்கள் அப்பா அம்மா, என் சம்மந்தி, என்னுடைய பசங்க, ஒய்ஃபு, என் மாமனார், எவ்வளோ இருக்குது இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நாளைக்கு கன்ஃபார்ம்டு. எத்தனை மணிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சார். சார் நீங்கள் பாட்டுக்கு என்னை இறக்கி விட்டுட்டீங்க, வீட்டுக்கு போகலான்றீங்க, எப்படி சார்? நான் போலீஸ் ஜீப் ஐயும் வேணாம் சார், போலீஸ் ஜீப்பே வேணாம் சார், எனக்கு தயவு செஞ்சு நான் வந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் வீட்டு வாசலில் ஒய்ஃபு, அம்மா, அப்பா எல்லாருமே நிற்கிறாங்க. என்னடா இது, நம்ம ஊருக்கு போகிறோம் சொன்னோம், போகலைங்கிறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்களான்னு பார்த்தா, என்னடா சிஎம் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது, சிஎம் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது, நாங்கள் அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, டிஜிபி பேசுகிறேன், இத்தனை பேர் என்னடா ஆச்சு, என்ன பண்ண, ட்ராமாவில் ஏதாவது தப்பாக டைலாக் சொல்லிட்டேங்கிறார் எங்கள் அப்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு ஒரே சந்தோஷம். ஊருக்கு போகல ஒரு நாளைக்கு, சரி என் வீட்டில் இருப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அடுத்தது வந்து ஜெயலலிதா சிஎம்ஐ பார்க்க போகிறோம், அதுவும் நாளைக்கு எல்லாம். உடனே அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன புடவை கட்டிக்கலாம், என்ன பட்டு புடவை, என்ன ப்ளவுஸு, அதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணி எல்லாம் அந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் போகிறோம். அப்போல்லாம் என்டிஆரை பார்க்கறதுக்கு பஸ்ஸில் வருவாங்க இல்லையா, ஆந்திராவிலேருந்து, அந்த மாதிரி நாங்கள் 2-3 காரில் போனோம். போய் சிஎம் வீட்டில் போய் இறங்கினோம். சிஎம்மை பார்த்தோம். பார்த்தபோது சிஎம் சொன்னாங்க, தேங்க்யூ மிஸ்டர் சேகர், என் லைஃப்பில் இவ்வளோ தூரம் என்னை சிரிக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஜனங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, அவ்வளோதானே. இல்லை யூ ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். கிடச்ச அந்த சின்ன 6-7 மினிட்ஸில் என்ன லாஃப்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப. என்ன வேணும் உங்களுக்கு தமிழ்நாட்டில்? ஒன்றும் வேணாமா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் நிற்கலாமா, இந்த பக்கம் நின்னா இடம் பத்தாதுமா, கொஞ்சம் இந்த சைடு நிற்கலாம், ஃபோட்டோகிராஃபர் தள்ளி இருந்தால் எல்லாம் கவர் ஆகும். அப்படியா? ஆமாம்மா, நான் ஆரம்பத்துலேயே நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய பயோடேட்டாவை நான் கொடுத்துட்டு, ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் என் ட்ராமாவை ஆனர் பண்ணுறது. எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நாங்கள் 3000வது நாடக விழா, 3100 ஷோ வரைக்கும் ஆயிடுச்சு, பட் 3000வது நாடக விழா பண்ணுறோம். அதை சீஃப் மினிஸ்டர் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வரேன், டேட் சொல்லுங்கள், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சரிம்மா அப்படின்னும் இன்னும் பேசணும். எல்லாம் பண்ணாங்க. அந்த எல்லோரும் யார் யார் பொண்ணு என்ன படிக்கிறான்னு கேட்டாங்க. பையன் அவனுக்கு அப்போ 10 வயசு, நீ வா இங்கே நெல் அப்படின்னு அவனை நிற்க வச்சு ஃபோட்டோ. அப்புறம் என் ஒய்ஃபை விசாரிச்சு, ஜி ராமநாதனுடைய கிராண்ட் டாட்டரா நீங்கள், அவர் பெரிய கிரேட் மியூசிஷியன். அப்போ தான் நான் அப்பா பேசிட்டு இருந்தார், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னாக்க 1972 அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய ரூமில் உட்காந்து அவங்க ரெக்கார்டிங் நான் பண்ணி, அது ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதியில் ஒரு 5 வாரம் போட்டேன். அது வந்து ஒன்று வந்து அந்த அவங்க படம், எம்ஜிஆரோட நடித்த படம், அந்த படத்தோடைய ரிலீஸுக்காக அது போட்டு, அதுக்கு 1000 ஒருவன் படம். அதுக்கப்புறம் காவேரி தந்த கலைச்செல்வின்னு அவங்க ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம லைட் டெக்னீஷியன் மிஸ்டர் கோபின்னு அவரோட நான் போய் அந்த ரிஹர்சல்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் ரகு தான் அதுக்கு டான்ஸ் மாஸ்டர்னு நினைக்கிறேன். ஸோ நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு ரகு கேட்பேன். இல்லை
கோபியோட. அப்படியா, சரி சரி. நாங்கள் அப்படியே பார்த்து டிஸ்டன்ஸில் பார்த்தா ரிஹர்சல் பண்ணலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். பட் ரெக்கார்டிங் போது மாத்திரம் நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன், ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு. ஒரே ரூம் தான். அன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டூடியோலாம் கிடையாது. என்னுடைய அப்பாவுடைய ரூம் அது. அந்த ரூமில் அவங்க ஒரு மைக்கை போட்டு அங்கே அந்த பக்கம் சேரில் உட்காந்துருப்பாங்க. எதிர்த்தாப்பில் நான் டேப் ரெக்கார்டரை வச்சுட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்து ஒரு சின்ன வாய்ஸ் டெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறேன். 3 மணி நேரம் வரும். அது ½ அன் ஹவர், எல்லாமே ½ அன் ஹவர் வரும். அது அப்படியே அந்த 3 மணி நேரம்னா அந்த இப்போ அவங்க வாய்ஸ் மட்டும் அதில் 2 ஹவர்ஸ் வரும். பாக்கி கமர்ஷியல்ஸ் இதெல்லாம் போக அந்த 2 ஹவர்ஸ்னால் 2 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் தான். அந்த பேப்பர் திருப்புற கேப்பு இது ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் பண்ணாங்க. நமக்கு ஆச்சரியம். அப்போல்லாம் நம்ம ரேடியோ ட்ராமாலாம் நடிப்போம், வார்த்தை திடீர்னு ஃபம்பிள் ஆகிடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த குமுதம் கல்கண்டுன்னா குல்கண்டு கமுதம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். திருப்பி ரீடேக்கெல்லாம் போவோம். ஆனால் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரே ஒரு தடவை தான் பார்த்தாங்க, டேக் போடலான்ட்டாங்க வரிசையாக. அப்புறம் காமனாக எடுத்துக்கிட்டேன் சில விஷயங்கள். இதை தொடர்ச்சியாக அடுத்த ப்ரோக்ராமில் பார்ப்போமே. இப்போ ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் ஓகேயா, அந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுவும் ஆச்சு. அதுக்கு பிறகு இது 92. அப்போ பெரிய தம்பிங்கிற ட்ராமா அது 3000வது நாடக விழா. அவர் ஜவஹர் பாபு கேட்டார், எங்கே சார்? 3000வது நாடக விழா அன்றைக்கி நாடகக்கான சபா பார்த்தோம் சார், பட் டேட் இல்லை. மியூசிக் அகாடமி கொஞ்சம் பெருசாக இருக்கும். மியூசிக் அகாடமிக்கு போனால் அந்த டேட் இல்லை. எந்த டேட்டு தான் சார் மாதிரி அந்த டேட்டை சொன்னேன். டேட் இல்லையா, நீங்கள் போய் கேளுங்க இருக்கும் அப்படின்ட்டார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மியூசிக் அகாடமிக்கு போகிறேன். டிடி வாசு அவர் ஏன்பா டேட்டு வேணும்னு கேட்க மாட்டியா? உடனே சிஎம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி டேட்டை மிரட்டி வாங்குவியா? சார் நான் எங்கே சார் மிரட்டினேன்? பின்ன என்னப்பா சிஎம் ஃபங்க்ஷன் நீ சொல்ல மாட்டியா என்கிட்ட? டேட் இருக்கான்னா டேட் இல்லை. இப்போ சிஎம் கேட்குறாங்க, டேட் இருக்குது, அவ்வளோதானே. இதெல்லாம் சொல்லணும் நீ அப்படிங்கிறாரா? சிரிச்சுட்டே தான் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். பட் நினச்சேன் ஒரு எங்கேருந்து எங்கே ஒரு ஃபோன் காலுக்கு எங்கேருந்து எவ்வளோ மரியாதைங்கிறது. ஒரு கொலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. முதல் தடவை நான் சந்தித்த பொழுது, குடும்பத்தோடு சந்தித்த போதும் சசிகலா அவர்களை நான் ஜெயலலிதா அவர்களோட பார்க்கல. அதே போல் ஏன்னா லிஸ்ட்டு கொடுத்தேன், யார் யார் சீஃப் கெஸ்ட்டு இதுன்னு போட்டிருந்து. அதில் வி கோபாலகிருஷ்ணன், ஜெய்சங்கர் பேர் ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணிட்டார். வி கோபாலகிருஷ்ணன் டிக் பண்ண, ஜெய்சங்கரை இன்டூ பண்ணிட்டாங்க. பாக்கி பேர் நல்லி குப்புசாமி செட்டி, கே பாலச்சந்தர், அவங்கெல்லாம் ஓகே. அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும், யார் யார் வராங்க, அதில் யார் அவங்களுக்கு ஓகே. கரெக்டாக 75 பேர் வரைக்கும் ஷீல்டு கொடுக்குறாங்க. அதுவும் அப்போ பெரிய அந்த பூனைப்படை மாதிரி இது இருக்குது, ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் வேற இருக்குது, பிளாக் கேட். அப்போ பிஎஸ் ராஜான்னு நம்ம ட்ராமா ட்ரூப்பில் அவன் தான் பிஆர். அவன் ஷீல்டு அவன் தான் பண்ணுவான். ஷீல்டு சுட பண்ணி எடுத்துகிட்டு வரும். அந்த அரிசி ஷீட்டு பக்கத்தில் அங்கேருந்து அதுக்கு இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வரோம். மூட்டையில் இறங்குது. இங்கே என்னடான்னா அப்படியே பேக்கெட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க, அப்படியே கோணி மூட்டையாக இறங்குது ஆட்டோவில். அவங்க பயந்து போயிட்டாங்க. என்னப்பா? இல்லை சார், சீல்டு பிரித்து காமிச்சு அப்படியே அந்த சைடு கேட்டு வழியாக நேரம் எல்லாமே உள்ளே வந்தது. 75 ஷீல்டும் கொடுத்து ஒன்றரை ஸ்பீச்சு. சிதம்பர ரகசியத்தை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க, டைமிங்கை பற்றி பேசுகிறாங்க, எல்லாமே ரொம்ப அருமையாக. அதன் பிறகு பார்த்தா முதலமைச்சர் ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்ட பெரிய தம்பி நாடகம்னு அப்படி போட ஆரம்பிச்சு அது பறக்குது. 10 நாளில் 15 ஷோ, 28 நாளில் 33 ஷோ, 90 நாளில் 110 ஷோ. அது வரைக்கும் ஆடியோ கேசட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 80,000
1 லட்சம்லாம் வாங்கிட்டு இருந்தோம். பெரிய தம்பி ஆடியோ கேசட்டுக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இப்படி லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. அத்தனை லட்சம் கேசட்டு நீங்கள்லாம் பண்ணால் திண்டிவனம் பக்கம் நைட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் அவன் ஓரமாக இருட்டில் ஒன்று கடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். காரணம் என்னென்னா அந்த ஆடியோ கேசட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இது வந்தது. அப்போ கூட நான் கட்சியில் சேரலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர்கள் அன்புக்கு பாத்திரமான ஒரு நபராகத்தான் இருந்தேன். அப்போது இதில் எழுதுகிறாங்க 1996 94 அது மாதிரி சமயத்தில் ஆண்டவுடனில் எஸ்வி சேகர் இன்னைக்கு முதலமைச்சரோட தத்துப்பிள்ளை அவங்க ஆரம்பிக்கிற டிவி கூட இவர் தான் பார்த்துட்டு போகிறாரு. இது போறாதா நம்ம மேலே கோவம் வரத்துக்கு? யோசிச்சு பாருங்க. சிஎம்முக்கு ஒன்றும் கோவம் வராது. ஆனால் சிஎம்முக்கு நெருக்கமானவர்களுக்கு யாரா இவன் புதுசாக தத்து பிள்ளைன்னு வரான் அப்படின்னு ஒரு கோபம். பேசுவோம் கொஞ்சம் என்னெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்திகிட்டே பேச வேண்டியது. ரெஃபரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. பட் எல்லாம் நிஜங்கிறதுனால நமக்கு ஞாபக சக்தி தனி ரொம்ப ஞாபகம். டேட்டு கீட்டு போனால் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர யாராவது இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா அரசியலில் ஒரு ஒரு வித்தியாசமானவன் எஸ்வி சேகருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதே போல் ஒரு சராசரியாக துட்டு சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்குள்ளே வந்தவன் இல்லை இந்த எஸ்வி சேகர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். 9841023545 கூப்பிட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த சேனல் SVES50 எஸ்வி சேகர் டிவி, ஓகே, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். ராஜாதிராஜாய பிரதிக்ய சாயினே நமோ வயம் வைஸ்வரனாய குர்மஹே சமேகமன் காமேஸ்வரோ வைஸ்வரனாய குபேராய வைஸ்வரனாய மகாராஜாய நமோ நமः.